ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். டுடே மார்க்கெட் 16 வெள்ளிக்கிழமை. பொங்கல்லாம் சிறப்பாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஓகே, மார்க்கெட் டைம் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு கேப் அப்காக போயிட்டுருக்கு. ஸோ 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்னதாக அதான் மூமெண்ட் மேக்ஸிமம் ஒரு கேப் அப்பாக அது அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. கேப் அப்லேருந்து மேக்ஸிமம் கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த லைனை மேலே போகும்போது நல்ல ஒரு ஹை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை தவறுதலாக கீழே வந்தால் இதை தாண்டும் போது கீழே வரலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பாருங்கள், மைனஸில் போயிட்டுருக்கான். ஸோ என்ன தான் இருந்தாலும் ஒருவேளை போயிட்டு மேலே போகலாம். ஸோ என்னோடய இது அப்படி தான் போகணும்னு இல்லை, ஒருவேளை போகலாம். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் எதாக இருந்தாலும். ஏன்னா கொஞ்சம் கீழே வந்துட்டு தான் மேக்ஸிமம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ பாருங்கள், ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாரி க்ரியேட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். ஹாய் ஹலோ. ஸோ லேப்டாப் கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அதனால் இந்த வீடியோஸ் போட முடியல டக்குன்னு. நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ 110ங்கிற லெவல். ஸோ 125 வரைக்கும் போனால் இதில் எனக்கு முடிஞ்சிருக்க வேண்டியது. லேப்டாப் ப்ராப்ளம் ஆகி ஸோ இப்போ தான் ஆன் பண்ணினேன். ஸோ இவ்வளோ நேரம் மொபைலில் பார்த்தேன், ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருந்தது. ஸோ போகவே இல்லை. நமக்கு எப்போ வந்தாலும் சரி கரெக்டாக அந்த நேரம், அதுக்கான அந்த என்ட்ரி வரத்துக்கான அந்த டைம், அந்த மாதிரி இருக்க சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தால்தான் எடுப்போம். அப்படி வரும்போது எடுத்தால் கண்டிப்பாக ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணும். ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது இது தான். ஏன்னா எனக்கு அதிகம் வேண்டாம். நான் அதேமாதிரி ரெஃபர் பண்ணுறதும் அது தான். ஓகேங்களா? நான் இந்தளவுக்கு தான் நானும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். உங்களுக்கு சொல்கிறதும் அதே தான் சொல்லுவேன். எனக்கு சொல்லி கொடுத்ததும் அவங்களும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏன் அடிக்கடி அவங்க சொல்கிறீங்க அப்படின்னா, அப்பல்ல ஒருத்தங்க ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கு இதுதான் ஒரு மரியாதை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ சில பேர்லாம் மறந்துடுவாங்க. மறக்கலாம் கூடாது. சரிங்களா? நம்ம என்ன சின்னோண்டு விஷயமாக இது பண்ணுறோம். ஸோ இது லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு பண்ணுறோம். அதை கற்றுக் கொடுக்குறாங்க ஒருத்தவங்க, அவங்கள டக்குன்னு மறந்துடுவீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்குலாம் நிறைய பேர் நேற்றுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணவங்களாம் எனக்கு நிறைய பேர் பேசும்போது இந்த பொங்கலுக்காக ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல அப்படின்னு. ஸோ அதுமாரி ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்கள மறக்காமல் இருங்க. அதுக்காக என்னை நினச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலை. ஸோ அது ஒரு குரு அதுமாரி அந்த மாதிரி தான். ஸோ நான் எல்லாரை விட மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஏஜ் கம்மியாக தான் இருப்பேன். சரிங்களா? அதனால் இது நான் அப்படி ஒன்றும் இது பண்ணி நினைக்கணும்னு சொல்லலை. ஸோ எல்லாருக்கும் ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த விஷயத்தில் அவங்க குரு தான். ஸோ அதனால் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க நான் எந்த இடத்துல வச்சுருக்கேனோ அதேமாரி இது பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். நம்ம லெவல் இதுமாரி வந்தால்தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் கிடையாதுங்க. எங்கே வேணாலும் நமக்கு என்ட்ரி எப்போ கிடைக்குதோ அப்போலாம் எடுக்கலாங்க. பாருங்கள், பிரேக் ஆகுது, போய்கிட்டே இருக்கிறான். பாருங்கள், மேலே வந்தவன் கீழே வந்துட்டான், போயிட்டு எப்பா நல்ல மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க. பார்ப்போம்.
125 போனால் கண்டிப்பாக கண்டினியூ நிறையா பண்ணலாம். ஸோ இல்லைன்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஸ்லோவாகிறான். நம்ம இதில் லாஸே ஆனாலும் பரவாயில்லைங்க, எப்படியாவது நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன பண்ணால் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். போட்டு மெனக்கெட்டு பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை, நான் அந்த மாதிரி சொல்லவே மாட்டேன், எனக்கு தெரியும். ரொம்ப நம்ம நிறைய நேரம் முதல்ல மார்க்கெட்லேயே உட்காரவே கூடாதுன்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் போய்ட்டு ரொம்ப நேரம் நீங்கள் மெனக்கெட்டு பண்ணணுங்கிறதுலாம் அவசியமே இல்லை. பாருங்க, வந்தால் தான் எடுக்கணும், இல்லைன்னா ட்ரேடே கிடையாது, செவனின்னு போயிடலாம். மூடி வச்சுட்டு போயிட்டோன்னா நாளைக்கு அந்த கேபிட்டல் சேப்பு பேசாமல் உட்காந்துருக்கலாம் நீங்கள் பாட்டுக்கே. அதை விட்டுட்டு இல்லைன்னா இதில் வந்து ஃபைட் பண்ணணும், இதில் நான் வந்து என்ட்ரி எப்படியாவது எடுத்து ஏதாவது ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜியே ஒர்க் ஆகலை, அந்த இடத்துல 5 பாயிண்ட் எப்படி எடுக்க முடியும்? போன வேகத்துலேயே டக்குன்னு வரும். இந்தமாரி ஒரு பெரிய சைஸ் கண்டில் இங்கே கூட எடுத்துருக்கலாம். நீங்கள் போன வேகத்துலேயே டக்குன்னு வருமே, என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன தான் நீங்கள் வச்சுருந்தாலும் நமக்கு எங்கே எடுக்கணுங்கிற ஒரு ரூல் சொல்லியிருப்பேன். ஸோ அதை தாண்டி போனால்தான் எடுக்கணும், இல்லைன்னா கிடையாது. ஓகே, வந்துட்டான். ஓகே, 5 பாயிண்ட்ஸ் வரப்போகிறான் பாருங்கள், என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ இதுலேருந்து 30 35 கூட வைப்போம். சரிங்களா? போகட்டும். என்ன இப்போ ஒரு 5 10 இது பண்ணிக்கும். ஆனால் நம்மளோட இது ஒரு 5 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? 130 போனால் கூட ஓகே தான். நான் இது சொல்கிறேன் அப்படின்னா உடனே 10 பாயிண்ட்டே போகுங்கிறதெல்லாம் இல்லைங்க, நம்மளையும் மீறி மாறும். சரிங்களா? அங்கே பாருங்கள், இன்றைக்கி ஃபுல்லாக சைடு வேஸ் தான். ஸோ நான் அதை பார்த்துக்கிட்டு கவனிச்சிக்கிட்டு தான் இருந்தேன், இந்த கேண்டில் ஃபுல்லாக மொபைலில். ஓகேங்களா? ஸோ இதோட மூமெண்ட்லாம் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. ஓகேவா? ஏன்னா இந்தமாரி நேரத்துலலாம் நம்ம என்ன தான் இது பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் எடுக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் இது பண்ணிக்கலாம், என்னென்னா இது இந்தமாரி வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்தமாரி வருதா சைடு வேஸில் இந்தமாரி இங்கே பாருங்கள், இதோட 2-3 டைம் போயிட்டேன் இதுவே. அதேமாதிரி தான் இந்த எல்லா கேண்டிலுமே அப்படி தான் பண்ணோம். சரிங்களா? இந்தமாரி நேரத்தில் என்ன பண்ணலான்னா, ஸோ ஒரு டைம் 2 டைமோட ஒரு லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட் ஆனாலும் என்ன பண்ணிடலாம், ஐடியா பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் போக வேணாங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது போகணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஒருவேளை இந்த 125 ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட் வரைக்கும் வைப்போம். ஏன்னா கீழே வந்துட்டு கூட மேலே போகலாம். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே 10 பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தூரம் வைக்கிறோம், அப்படி கிடையாது. ஒரு சில நேரம் சில இடத்துல இப்படி தான் நம்ம வச்சாகணும். சரிங்களா? சடனாக பார்த்திங்கன்னா கீழே இறங்கி அப்படியே மேலே போகும். அப்போ என்ன பண்ணுவீங்க? பாருங்க, மேலே போயிருக்கான், போன வேகத்துக்கு நம்ம எடுத்திருப்போம், உடனே இவ்வளோ தூரம் வந்துட்டான். ஒருவேளை இங்கே எடுத்திருந்தா, இந்த இடத்துக்கிட்டேயே டக்குன்னு எடுத்திருந்தா கீழே வரட்டும் அப்படின்ட்டு போன இதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15-20 பாயிண்ட் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ண முடியும்? ஸோ அது எல்லா சூழ்நிலைகளையும் கொஞ்சம் ஏற்றுக்கணும். சரிங்களா? பார்ப்போம் வருதா இல்லையான்னு. ஒருவேளை இதை பிரேக் ஆனால் கூட ஸ்டாப் லாஸ் வந்து இது பண்ணிடலாம், ஓகேன்ட்டு விட்டுறணும். சரிங்களா? ஏன்னா ரொம்ப இதில் இது பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு போகணும், கால் சைடு கொஞ்சம் மூமெண்ட் கொடுக்கணும். அது கொடுக்கலன்னாலும் பரவாயில்ல. சரிங்களா? சில நேரங்களில் ஏற்றுக்கணும். ஏன்னா எல்லா டைம்லாம் வந்து லாஸ் வராது, எப்போயாவது வருது தானே, அதை ஏற்றுக்க வேண்டியது தானே, அதில் ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஓகேங்களா? அதை சொல்ல மறந்துட்டேன். நேற்றுக்கு பொங்கல்லாம் எப்படி போயிருக்குன்னு தெரில, எல்லாேருக்கும் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக தான் இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இங்கே தாண்டணும். ஒன்று பிரேக் ஆகும்போது நல்ல மூமெண்ட் கிடைக்கும். ஆனால் கால் சைடு விட மாட்டேங்கிறாங்க பாருங்க, செல்லை விட்டால் தானே அங்கே அந்தாண்ட போகிறதுக்கு, போகவே விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த டோஜி வந்துருச்சு வேறு, என்ன நடக்க போதோ தெரில.
இதெல்லாம் நம்பாதீங்க. இது எந்த நேரம் வேணாலும் அப்படியே மாற்றி விட்ருங்க. நம்ம நினைக்கலாம் அப்படிலாம் இல்லை. சடனாக டக்குன்னு மேலே கண்டினியூ பண்ணி போயிட்டே இருப்பான். டக்குன்னு போக ஆரம்பிச்சிடும் உடனே. ஒரு சில நேரம் இது ஒர்க் ஆகும், எல்லா நேரமும் ஒர்க் ஆகுமானா ஆகாது. ஸோ 115 வந்துட்டோன்னா இதில் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடணும். இதில் ஒரு 10 பாயிண்ட்ஸில். ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப போட்டு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சில விஷயத்தை ஏற்றுக்கவும் செய்யணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்துச்சு. ஸோ செகண்ட் டைம் பாருங்கள் ஸ்டாப் லாஸ் கிட். ஓகேங்களா? ஸோ சில நேரங்கள் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ என்ட்ரி லெவல் மாற்றிக்கலாம். 105. பார்த்தீங்களா என்னென்ன நடக்குது அப்படின்னு. இது கொஞ்சம் மோசமான இடம்தான் போல இருக்குது இன்றைக்கி. பரவாயில்ல, நான் இங்கெல்லாம் கவனித்தேன், அதை விட இதாக தான் இருக்குது. பார்த்துங்க, இப்படி பணம் போடாதப்பயே இந்த நிலமை. பணம் போட்டால் எத்தனை ட்ரேட் எடுத்துருப்பீங்க இந்த இடத்த. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், கற்றுக்கோங்க. ஏன் கற்றுக்கோங்கன்னு சொல்கிறது இதுதான். நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் சேர்த்தது இந்தமாரி ஒரே நாள்லேயே காலி பண்ண வச்சிரும். நம்ம என்ன பண்ணோம், கேண்டில் பெருசாக தான் போடும். அப்போ என்ன மனசுக்குள்ளே தோணும், நம்ம உள்ளே வரணும், இந்த இதில் மேலே போயிடும். அது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பிரேக் ஆகும். ஸோ இது நமக்கு மூமெண்ட்டு கரெக்டாக போகிற மாதிரியே தெரியும். எல்லாம் இருந்தாலும் கடைசியில் நான் சில விஷயம் என்னோடய கிளாஸில் இருக்கவங்க சொல்லியிருப்பேன், அவங்க இந்தமாரி நேரத்தில் போக மாட்டாங்க. அது ஏன்னு அவங்களுக்கே தெரியும். சரிங்களா? இந்தமாரி நேரத்தில் அப்புறம் நீ ஏன் போகிற அப்படின்னு கேட்காதீங்க. நானும் சரி இந்த இடத்துல போகணும்னு நினச்சி தான் எடுத்தேன், கடைசியில் போகலை. இங்கே பாருங்க, இங்கே டக்குன்னு ரிவர்ஸ் ஆகிட்டான் ஒரு 10 பாயிண்ட்டு. ஸோ பார்ப்போம், வேணால் ரெக்கவராது பண்ணுவோம். ஸோ எல்லா நேரமும் ஒர்க் ஆகணும் இல்லைங்க, ஏதோ ஒரு சில நேரம் நம்மளை மீறியும் போகலாங்க. அதுக்குன்னு நான் ஒன்றும் ஃபுல்லாக 100% நான் வந்து இது ஒர்க் ஆகணும்லாம் சொல்லலைங்க. என்னோடய இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 85 சொல்லுவேன். சரிங்களா? என்னால் 85% சொல்ல முடியும். அதுக்கு மேலே எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. அதுக்கு மேலே சரிங்களா? எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு கிடையாது. ஒரு வேளை அப்படி இருந்தால் அவங்கள்ட்ட கற்றுக்கோங்க, வேணான்னு சொல்லலை. சரிங்களா? அகைன் இதில் 125 போனாலும் எடுக்கலாம். நம்ம நினைக்கலாம் இதில் தான் தலையை விட்டு தானே, அப்படிலாம் இல்லை. அது இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. இந்த இடத்துக்கிட்ட போனால் இங்கே மாறும் போகும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இங்கே இவ்வளோ தூரம் விற்றுருக்காங்க, வேறு வழி இல்லை, வாங்குகிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு வேளை ரிவர்ஸும் நடக்கலாம், மேலேயும் கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதை ஏற்றுக்கணும். ஓகே, 25 வரப்போகுது. ஓகே, இன்னும் கொஞ்சம். ஓகே, என்ட்ரி. ஸோ இந்த தடவை அநேகமாக போவான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இல்லைன்னா இதில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி லாஸுங்கிற வீடியோவை போட்டு போக வேண்டியது தான். சரிங்களா? எல்லாத்தையுமே ஏற்றுக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. எனக்கு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகே, சூப்பர், கண்டினியூ பண்ணுறான். பரவாயில்ல. இதில் இந்த 135 போனால் அந்த ஃபஸ்ட்டு ரெக்கவர் எடுக்கலாம். ஸோ இதே 140 அது மாதிரிலாம் போனான்னா கொஞ்சம் அந்த ப்ராஃபிட்டையும் சேர்த்து எடுக்கலாம். வேணால் பார்ப்போம், இருங்க என்ன நடக்குதுன்ட்டு. சரிங்களா? ஓகே, பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. ஸ்ட்ராட்டஜிங்கிறது கொஞ்சம் இப்படி தாங்க, நம்ம துவண்டு போகக்கூடாதுங்க. ஒரு சில நேரம் இந்தமாரி லாஸ் ஆகும்போது துவண்டு போயிடக்கூடாது டக்குன்னு. ஸோ உங்களுக்கான வாய்ப்புகள் வரும் பாருங்கள்.
ஸோ 125லேருந்து 31, ஸோ 5 பாயிண்ட்ஸ் இதில் வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது போகாதுன்னு நினைக்காதீங்க, இதுக்கப்புறம் போகும். ஏன்னா இது வந்து பிரேக் ஆகிட்டான் இந்த இடத்த பாருங்கள். 127ங்கிற லெவலை இந்த கேண்டிலோட இதை வந்து பிரேக் ஆகிட்டான். ஸோ கன்ஃபார்ம் இப்போ வந்து வெயிட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கப்புறம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கலாம்னா அந்த வேலைலாம் வச்சுக்கக்கூடாது. சரிங்களா? டக்குன்னு வந்தோமா போனோமான் இருக்கணும். ட்ரேடு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு ஹை வருதா டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? இவ்வளோ தான் லிமிட்டில், நான் இது வந்தால் தான் போவேன், இதுக்கு மேலே வந்தால் தான் நான் எடுப்பேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. டக்குன்னு போயிடணும். ஓரளவுக்கு வந்துச்சா சரி ஓகே அப்படின்ட்டு. ஓகே, பார்ப்போம். இந்த இதை மட்டும் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு போகணும். ஏன்னா இதை வந்து இப்போ தான் பிரேக் பண்ணியிருக்கான் இந்த இடத்த பாருங்கள். தெரியுதுங்களா? இந்த கேண்டிலை இப்போ தான் பிரேக் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் இது வந்து ஒரு ஹை போகணும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஏன்னா இதெல்லாம் இந்தமாரி நேரம்லாம் சைடு வேஸுங்க, தெரியுதுங்களா? இது வந்து என்ன நடக்கும் பாருங்கள். விற்றுருக்கானுன்னு சொன்னேன், அதேமாரி வாங்கி மறுபடியும் அதே இதுக்கே வரும். ஸோ இந்தமாரி இடத்துல என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நிறைய லாஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ இதில் என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணலாம், ட்ரேட் எடுக்காமல் உட்காந்துக்கலாம். அது எந்த இது இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா சரி ஏதோ வந்த வரைக்கும் ரெக்கவர் பண்ணணும் போகணுன்னு சொல்லிவிட்டு 7 உட்காந்துக்கலாம். சரிங்களா? இதில் உட்காந்து நம்ம முழுசாக ட்ரேட் பண்ணுறோம் போகிறோம், இல்லைனா இதில் எப்படியாவது நான் சம்பாரிச்சிடலாம், பெரிய லெவலில் பண்ணலாம், அது மாதிரிலாம் பெருசாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெருசாக லாஸ் வந்துடும். அப்புறம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இது போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. அதனால தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு எல்லா வீடியோவும் நம்ம வந்து க்ரீன் மாரி அந்த இதில் காமிச்சிருக்கோம், டார்கெட் ஹிட் ஆகிற மாரி தான் நிறைய வீடியோஸ் காமிச்சிருக்கோம். ஒவ்வொரு சில வீடியோவில் வந்து இருக்குது. ஸோ இது போகுங்கிறது ஒரு விஷயம் அந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. ஸோ அதனால தான் வெயிட் பண்ணுறேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். சரி ஓகே போ அப்படின்ட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். அது இல்லாமல் கொஞ்சம் இன்றைக்கி ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்க்லாம் இல்லை. ஸோ இதை பார்ப்போம் கொஞ்சம் நேரம். ஸோ மார்க்கெட் பார்க்கறதுல என்ன இருக்குது. ஸோ இதையை நம்ம பிடிச்சி பார்க்கும்போது தான் நமக்கு இதை நீங்கள் அந்தளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நேசிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வருங்க. ஏன்னா இதே ஒரு வெறுப்பாக பார்க்கக்கூடாது மார்க்கெட்டே. சரிங்களா? வந்தால் எப்போ பார்த்தாலும் லாஸ் ஆகுது, இல்லை வந்தால் லாபம் வருது. லாபம் வர மாதிரி இருந்தால் யாரும் புலம்ப மாட்டாங்க, நஷ்டம் வருதுன்னா தான் புலம்புவாங்க. லாபம் வருதுன்னா சந்தோஷமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலான பேர் லாபம் வரதில்லை. ஸோ அதனால் அதெல்லாம் இது பண்ண வேண்டாம், வருத்தப்படாதீங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் வரும். சரிங்களா? ஸோ இந்தமாரி போயிட்டு வரதை நீங்கள் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறீங்க, எவ்வளோ தூரம் உங்களால் வச்சுருக்க முடியும், உங்களோட மைண்ட் செட் பாருங்கள். அப்போ எவ்வளோ தூரம் பில்டாக இருந்தால்தான் இவ்வளோ நேரம்லாம் வச்சுருக்கவே முடியும். இந்த மாதிரி இடத்துலலாம் மேலே கீழே போகும்போது டக்குன்னு வெளில வரணும் தான் தோணும். ஸோ ஆனால் போகும் அப்படிங்கிற உங்கள் ஸ்ட்ராட்டஜி மேலே நம்பிக்கை இருந்தால் ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. இல்லைன்னா வேறு வழி இல்லை, நான் வெளில வந்துடணும், எப்படியாச்சும் இன்னும் கொஞ்சம் மேலே போனால் வெளில வந்துடலான்ட்டு வெளில வந்துடுவீங்க. போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பிரேக் ஆகும், இந்த லெவல் பிரேக் ஆகும் பாருங்கள். இந்த லெவல் பிரேக் ஆகும், ஒரு பிக் சைஸ் கேண்டில் போடும், பார்ப்போம். எவ்வளோ நேரம் ஆகுறோம் பார்க்குறீங்களா? ஸோ இதுதான், இது ஏன் கற்றுக்கோங்கன்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்கிறோன்னா இந்த மாதிரி தான். நீங்கள் ஈஸியான மூமெண்ட்டில் வந்து யார் வேணாலும் எடுக்கலாங்க, இந்தமாரி கஷ்டமான டைமில் எடுக்கணுங்க. அதுதாங்க விஷயமே. கஷ்டமான நேரத்துலலாம் யாருமே எடுத்து போடவே மாட்டாங்க.
கஷ்டமான நேரத்தில் இந்தமாரி ரொம்ப நேரம் இந்தமாரி லைவ் வந்து இந்தமாரி வீடியோ போட்டாலும் ஒரு பிரயோஜனம் இருக்குது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். ஸோ இந்தமாரி வீடியோவில் இப்படிலாம் இங்கே நடக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கும் போல இருக்கும், மார்க்கெட்னால் இப்படிலாம் இருக்கும், நம்ம தான் நிறையா சுதாரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கணுன்னா அப்படி தான் பண்ணி ஆகணும். ஸோ எதுவுமே இல்லாமல் நான் அப்படிலாம் இல்லை, நான் ஏதோ ஒரு இதில் போயிட்டே இருக்கணும், வரணும் போகணுன்னா பண்ண முடியாது. ஓகேங்களா? பாருங்கள் எத்தனை டைம் பாருங்கள். ஸோ 130, 131 வரைக்கும் தான், 132 வரைக்கும் தான் போயிருக்காங்க. ஸோ இது போகுது அப்படின்னா கண்டிப்பாக பெரிய கேண்டில் போடலாம். இது ஒரு 10-20 பாயிண்ட் கூட போடணுன்னா போடலாம். இந்த டைம் மட்டும் மூவ்மெண்ட் கொடுத்துட்டான்னா இந்த கேண்டிலில் க்ரீன் கொடுத்தான்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கலாம். 10 பாயிண்ட்டுக்கு மேலேயே இது போகும். இது எங்கே ஓப்பன் ஆகிருக்கு? 130, 140க்கு மேலே கூட போகலாம். இது ஒரே கேண்டிலே போகலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வேணால் பாருங்கள். இது மட்டும் மூவ்மெண்ட் கொடுத்தால் 140 வரைக்கும் போகலாம். ஸோ 135ங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு அந்த லாஸுங்கிற ஒரு இது வந்ததை அதை ரெக்கவர் பண்ணுற மாதிரி. ஸோ 133.70. ஸோ பாருங்கள் இதை பிரேக் ஆகும். இது பிரேக் ஆகும்போது இங்கே மேலே போகும். ஓகேங்களா? அங்கே பாருங்கள். ஓகே, மேலே போக ஆரம்பிச்சிட்டான். 133, 134 போகணும். எவ்வளோ தூரம் இறக்கி ஏற்றுறாங்க பார்த்தீங்களா? ஸோ உங்களை எவ்வளோ மைண்ட் செட் பாருங்கள், அந்தளவுக்கு இருக்கணும். ரொம்ப கஷ்டமாக போயிடும் இந்த மாதிரி நேரத்துலலாம். என்ன பண்ணுறது, அப்படியே ஒரு ப்ரெஷர் அதிகமாக போயிடும். ஓகே போயிட்டான், ஸோ என்ன ஆகிருக்கும் இந்த இடத்துல அப்படின்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு லாஸ் பண்ண அந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ஓகே, வெயிட் பண்ணுங்கள். அப்போ இந்த இதுவும் தொடட்டும். இல்லை அப்படின்னா அது ஓரளவுக்கு கரெக்டு தான். பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இது போகணும் இந்த லெவல் வரைக்கும். பாருங்கள், இந்த லெவல் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போகணும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா பாருங்கள், இது ஒன் சைடாக போகிறதுக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னோட இது ஒரு 10 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடணும். ஓகே, பரவாயில்லைங்க. பாருங்கள் 138, இன்னும் ஒரு 2 பாயிண்ட் போயிட்டான்னா அந்த லாபங்கிறது ஒரு இது வந்துடும். ஸோ அதேமாரி என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த லாஸ் வந்தாலும் அதை ரெக்கவர் பண்ண முடியும். பாருங்கள், வந்துட்டான். பரவாயில்லைங்களா? ஓகே, 10 பாயிண்ட் இந்த கேண்டில் மட்டும் போனால் 10 பாயிண்ட்டு மேலே போவான்னு நினச்சேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாருங்கள் 15 பாயிண்ட். ஓகேங்களா? 15 எவ்வளோ போகிறான்னு பார்ப்போம் இந்த கேண்டில். பாருங்கள், முடிச்சிட்டான். ஓகேங்களா? டார்கெட் கிட். ஏங்க உங்கள் ஸ்ட்ராட்டஜி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணுங்க. முதல் விஷயம், இந்த மாதிரிலாம் மார்க்கெட் இருக்குது. இந்த மாரி நேரத்தில் எப்போ எடுக்கலாம், போகலாம், எல்லாமே இது பண்ணும். இந்த இடத்த பிரேக் ஆகும்போது மேலே போகிறான்னு சொன்னேன், இந்த இடத்த பிரேக் ஆகும்போது மேலே போகுவான். ஸோ இதெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குங்க. சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் கற்றுக்கோங்க. கண்டிப்பாக போகும். ஒரு சில நேரம் நம்மளை தாண்டியும் போகலாம். ஆனால் பயப்பட வேண்டாம். இந்தமாரி வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிறையா ஹை போயிட்டான். ஸோ லாஸ் ரெக்கவர் பண்ணியும் ப்ராஃபிட்டில் வந்திருப்போம். ஸோ அதுக்கான இது நீங்கள் வந்து நேரம் கொடுக்கணும், வெயிட் பண்ணணும். பாருங்கள் 20 நிமிஷம் 30 நிமிஷம் போகுது. ஸோ இதுதான் ரொம்ப நேரம் வீடியோஸ். ஸோ அதனால் ஒன்றும் தவறு இல்லை. ஸோ இந்தமாரி சைடு வேஸில் சொல்லுங்கள். இந்தமாரி மார்க்கெட்டை சொல்லுங்கள். மற்ற மார்க்கெட்டை சொல்லி என்னங்க பிரயோஜனம்? இந்தமாரி நேரத்தில் சொல்லுங்கள். அதுதாங்க விஷயமே இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே, பார்ப்போம் மண்டே. ஓகேங்களா? ஸோ எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஓகே, காண்டாக்ட் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும். ஓகே, சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் க்ளோஸ் பண்ணுற வீடியோவை.